டெல்லி கார் குண்டுவெடிப்புக்கு காரணமான உமர் நபி அன்றைய தினம் டெல்லி ஆசிஃப் அலி சாலையில் நடந்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, அடுத்தடுத்த விசாரணை நிலவரங்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகளானது வெளியாக இருக்கின்றன. அதாவது டெல்லி செங்கோட்டையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆசிஃப் அலி சாலை அருகில் அமைந்திருக்கக்கூடிய மசூதிக்கு அருகே அந்த கார் குண்டுவெடிப்பை அந்த காரை ஓட்டி வந்த டாக்டர் உமர் நபி அங்கே நடந்து சென்ற அந்த ஒரு காட்சிகளானது தற்பொழுது டெல்லி காவல்துறை அதிகாரிகளால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி மசூதிக்கு அருகே அவர் இருந்ததாகவும் கூறப்பட்டிருந்த நிலையில் 3 நாட்களுக்கு முன்னர் அந்த பகுதியில் அவர் நடந்து காட்சிகள் புதிதாக தற்போது வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் டெல்லி செங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதியில் அவர்கள் நோட்டமிட்ட ஒரு தகவல் கிடைத்திருந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த புதிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. அந்த குண்டுவெடிப்பு நடைபெறுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக அந்த ஒரு டாக்டர் உமர் நபி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிஃப் அலி சாலையில் இருக்கக்கூடிய அந்த மசூதிக்கு அருகே அவர் நடந்து சென்றுள்ளார். அதனுடைய அந்த ஒரு தெளிவான காட்சிகளும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 2 ஆண்டுகளாக திட்டமிட்ட ஒரு குண்டு வெடிப்பு, இந்த ஒரு சதி திட்டம் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு இந்த ஒரு தகவல் என்பது டெல்லி காவல்துறை அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டது. 14 நிமிடங்கள் கொண்ட இந்த சிசிடிவி காட்சியில் சுமார் வெறும் 3 கிலோமீட்டர் தொலைவு தான் அந்த ஆசிஃப் அலி சாலைக்கும் டெல்லி செங்கோட்டையினுடைய அந்த சுபாஷ் சந்திர மார்க்கினுடைய அந்த சாலைக்கும், அங்கிருந்து அதற்கு பிறகு இந்த ஆசிஃப் அலி சாலைக்கு பிறகுதான் அவர் அங்கிருந்து செங்கோட்டையினுடைய அந்த பார்க்கிங் பகுதிக்கு அவர் சென்றுள்ளதையும் காவல்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மசூதிக்கு ஏற்கனவே டாக்டர் உமர் நபி சென்றிருந்தது அதிகாரப்பூர்வமாக தற்போது சிசிடிவி காட்சிகள் மூலமாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பார்க்கிங் பகுதியிலேயும் அவர் 3 மணி நேரங்களுக்கு மேலாக காரிலேயே அமர்ந்திருந்ததையும் அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த புதிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெல்லியினுடைய இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அமைச்சரவையானது நேற்று வெளியிட்டிருந்த நிலையில் இந்த புதிய சிசிடிவி காட்சிகள் என்பது வெளியாக இருக்கிறது. அதுவும் ஒரு 2 ஆண்டுகளாக ஒரு திட்டமிட்ட சதியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கோணத்தில் தான் விசாரணை தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.